இதுக்கப்புறமா இவங்களோட சம்மதத்தெல்லாம் எதிர்பார்த்தா நமக்கு பிடிச்ச வேலையை நம்மளால செய்ய முடியாது. ஊரடங்கு போட்டிருக்காங்களா? அப்படின்னா நிச்சயமா அது மிக முக்கியமான பொருளாக தான் இருக்கணும். என் வேலை பிரச்சனை உனக்கு அவ்வளோ சாதாரணமாக தெரியுதா? ஒரு நாள் உனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுப்பார், அப்போ தெரியும். அது மட்டும் நம்ம எதிரிங்க கை கிடைச்சது அவ்வளோதான். இப்போ நான் அரசருக்கு என்ன பதில் சொல்றது? ஊர்ல 4 பேரு உங்க மொதத்துக்கு நேரா அசிங்கப்படுத்தினாதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். துப்பு கிடைக்குன்னு ஊர் தலைவர் நினைக்கிறாரு அப்படின்னா அங்க அவர்கிட்ட இருந்து நமக்கு நிச்சயமா ஏதாவது உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் வரலையா? என்னை காக்க வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அவனை காதலிச்சதுக்கு பதிலாக ஒரு எருமையை காதலிச்சிருக்கலாம். மெல்ல அசைஞ்சு வந்தாலும் நேரத்துக்காவது வந்துடும். இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்குது. அப்பாடி, ஒரு வழியா வந்துட்டியா? இவ்வளோ நேரம் எங்க போயிருந்த? ஏன் இவ்வளோ தாமதமா வர? ஆமாம், நான் நேரத்துக்கு வராதான் உலகம் கொத்தம் பாரு. ஹே செல்வா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? புதுசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் வழக்கம் போல தான். எனக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிக்கல. எப்படா இந்த வேலையை விட்டு நிப்போன்னு இருக்குது தெரியுமா? அவ்வளோதானா? நான் கூட என்னமோ பயந்தே போயிட்டேன். என் வேலை பிரச்சனை உனக்கு அவ்வளோ சாதாரணமாக தெரியுதா? ஒரு நாள் உனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுப்பார், அப்போ தெரியும் என் வலியும் வேதனையும் என்னன்னு. ஏய் சேச்சா, அப்படி சொல்லலப்பா. உனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா அந்த வேலையை விட்டுட்டு உனக்கு பிடிச்ச வேலையை பாரு. எதுக்கு வேலையை விட்டுட்டு வெட்டியாக சுற்றுறன்னு ஊருக்குள்ளே பேர் எடுக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உன் பிரச்சனையை பார்க்கும்பொழுது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பரமசிவத்தோட கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பரமசிவமா? யார் அது? அப்புறம் ஒன்ன மாதிரி தான். ஆனால் என்ன, ஒன்ன மாதிரி முடிவெடுக்காம கொஞ்சம் யோசிச்சு வித்தியாசமான முடிவாக எடுத்தாரு. சரி, அவரை பற்றி சொல்கிறேன் கேளு. சோழ தேசத்துல சாத்தனூருங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அங்க மக்கள் எல்லாரும் அளவுக்கு அதிகமா செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தாங்க. அதனாலேயே அங்க யாருக்கும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படலை. எல்லாரும் பெரும் சோம்பேறியா இருந்தாங்க. ஆனா பரமசிவங்கிறவர் மட்டும் அதுல விதிவிலக்கா இருந்தாரு. தான் வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் தான் ஏன் குறிப்பெழுதுற வேலை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரு தான் மனைவி கிட்ட போய் அதை பத்தி சொல்றாரு. என்னங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு இல்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு என் வேலையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கும் மேலேயும் நான் ஏதாவது செய்ய போறேன்னு சொல்லி என்ன தொல்லை பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரத்தத்தில் சூடு இருக்கிற வரைக்கும் தாண்டி மனுஷனுக்கு மதிப்பு. அது இல்லைன்னா ஒரு நாய் கூட நம்மளை சீண்டாது, தெரிஞ்சுக்கோ. அப்பப்பா போது சாமி, எதையாவது சொல்ல போறேன்னு சொல்லி பஞ்சாயத்தை மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. என் யோசனையை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும் தான் அதை பற்றி உங்ககிட்ட கேட்க வந்தேன். முட்டாள்தனம் நினைக்கிறேன், போதுமா? ஏங்க, ஊர் உலகத்துல இல்லாதப்பட்டவனே எப்படி வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும்னு நினைக்கிறான் தெரியுமா? ஆனா நமக்கு என்னங்க குறை? இன்னும் 5 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் அழியாத சொத்து இருக்கு. அதை விட்டுட்டு ஊருக்கு நடுவுல போய் உட்காந்துட்டு பொழுதேனிக்கும் கணத்திருக்க போறேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? கேட்டா என் மனசுக்காதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. சரி, ஏதோ இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளே இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு கம்மன் இருந்தேன். கொஞ்சமாவது நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்க சொந்தக்காரங்களை பார்த்தாவது வாழ பழகுங்க. அவனுங்கெல்லாம் முட்டி செத்தவனுங்க. ஒரு வேலையை செய்யாமல் வயிறு வளர்த்து பூமிக்கு பாரமாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கள மாதிரி என்னையும் இருக்க சொல்றியா நீ? உங்களை யார் அப்படி இருக்க சொன்னா? சரி, ஏதோ செய்யறேன்னு சொல்றீங்க, அதோ கொஞ்சம் கௌரவமான வேலையாவது செஞ்சா பரவாயில்ல. வேலையில் கௌரவமான வேலை கௌரவம் இல்லாத வேலைன்னு எதுவும் கிடையாதுடி. மனசுக்கு பிடிச்ச வேலை மனசுக்கு பிடிக்காத வேலை, இது 2 மட்டும்தான் இருக்குது. இந்த வேலை என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் இதை செய்யணும்னு சொல்கிறேன். என்னமோ நீங்க நான் சொன்னா கேட்கவா படிங்க. ஊர்ல 4 பேரு உங்க மொதத்துக்கு நேரா அசிங்கப்படுத்தினாதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். தன்னோட மனைவி இப்படி சொன்னதால அவருக்கு ரொம்பவே குழப்பம் ஏற்பட்டு அதனால தான் நண்பன்கிட்டையும் இதை பற்றி சொல்கிறாரு. அவரும் பரமசிவத்தை பார்த்து எள்ளி நகையாடுறாரு. அதனால் மனசுடைஞ்சு போன பரமசிவம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு மண்டபத்தில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தார். சே, யாரும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நான் என்ன கொள்ளை அடிக்க போகிறேன்னு சொன்னேனா இல்லை கொலை பண்ண போகிறேன்னு சொன்னேனா? நான் என் மனசுக்கு பிடிச்ச வேலையை யாருக்கும் தொந்தரவு இல்லாத விதத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கே இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. சரி, இதுக்கப்புறமா இவங்களோட சம்மதத்தெல்லாம் எதிர்பார்த்தா நமக்கு பிடிச்ச வேலையை நம்மளால் செய்ய முடியாது. என்ன ஆனாலும் வர்றது வரட்டும், நான் எனக்கு பிடிச்ச வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரியே செய்ய போகிறேன். என்ன ஆனாலும் சரி, இந்த ஊரே எதிர்த்தாலும் சரி, பார்த்தலாம்னு அவர் செய்ய நினைச்சதை செய்ய தொடங்குறாரு. ஊருக்குள்ள அரண்மனைக்கு போற வழியில அவருக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அலுவலகமா மாத்திக்கிட்டாரு.
தினமும் காலையில் எழுந்து டான்னு தன்னோட அலுவலகத்துக்கு போயிடுவார். நாள் முழுக்க அங்கே தான் இருப்பார். இடையில சாப்பாடு நேரத்துக்கு மட்டும் வீட்டுக்கு வருவார். இல்லைனா அதுக்கும் கூட ஆள் அனுப்பி மதிய உணவு அலுவலகத்துக்கே வர வச்சிருவார். ஊர் அடங்குற நேரம் வரைக்கும் அவரோட அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இரவு வீட்டுக்கு தூங்குறதுக்கு மட்டும் போவார். சில நாட்களில் அதுவும் இல்லாமல் அலுவலகத்திலே தூங்கிடுவார். கயல், அப்படி அந்த ஆள் அங்கே என்னதான் பண்ணுவாரு? பொறு சொல்றேன். உன்ன மாதிரியே தான் அந்த ஊர் மக்களும் பொண்ணும் புரியாம இருந்தாங்க. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு பொண்ணு அந்த பக்கமா போனா. இவரும் அவளையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு இவளுக்கு அப்பா தான் பாக்குறாருன்னு நினைச்சு அவரை திட்டிக்கிட்டே போனான். எந்த பொண்ணா இருந்தாலும் அதானே செய்வா. அவரு பொண்ணுங்களை மட்டும் இல்ல, அந்த பக்கமா ஒரு மனுஷன் போனா கூட அப்படித்தான் பாப்பாரு. இவ்வளோயே அந்த பக்கமா ஒரு கழுது போனா கூட அவர் அப்படிதான் பாப்பாரு. அந்த அளவுக்கு தனி ஒரு ஆளா உட்காந்து அந்த வழியா போற வரவங்க எல்லாரையும் பச்சை கண்ணு வாங்காம பார்த்து அவர் குறிப்பேட்டுல எதையாவது எழுதிக்கிட்டு இருப்பாரு. இத பார்த்த ஊர் மக்களும் ஒன்ன மாதிரியே குழம்பி போனாங்க. என்னையா இது, இந்த ஆள் தினமும் வராரு, போகிற வரவங்க எல்லாரையும் உத்து பார்க்குறாரு, அப்புறம் பொழுது சாஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. என்னதான் நடக்குதுன்னு புரியவே இல்லையே. அதானே, இந்த ஆள் இதை ஒரு வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நானும் வெட்டி வேலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போதான்டா முதல் தடவையாக கண்ணால் பார்க்குறேன். இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, மறுபக்கம் அரண்மனையில் ஒரு சம்பவம் அரங்கேறுது. அங்கே இருக்க காவலர்கள் எல்லாரும் குறுக்கும் மறுக்குமா எதையோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அரண்மனை தலைமை காவலாளி தலைமை அமைச்சரை பார்க்க போனாரு. என்ன காவலரே, கிடைச்சதா? இல்ல அமைச்சரே, நாங்க அரண்மனையை அலசி ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. முட்டாள், அதை உன்னோட பாதுகாப்புல தானே விட்டுருந்தேன். அது நம்ம நாட்டோடைய செல்வங்கள், ஆவணங்கள், நம்மளோட ரகசிய பாதைகள், இதை பத்தின எல்லா குறிப்பும் அதுலதான் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அது மட்டும் நம்ம எதிரிங்க கைக்கு கிடைச்சது, அவ்வளவுதான். இப்ப நான் அரசருக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. போங்க, போய் எதை செஞ்சாவது அதை முதல்ல கொண்டு வர வழியை பாருங்க. உத்தரவு அமைச்சரே. என்ன இந்த ஆளு சரி போகட்டும்னு விட்டா இப்போ ராவெல்லாம் உட்காந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அட, அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு அப்படித்தான் நம்ம ஊருக்கு வந்த வெளியூருக்காரவங்களையும் இவர் குறுன்னு பார்த்துருந்துருக்காரு. போகிறவங்க வழியில் என்ன பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போனாங்க. எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சுங்க. இப்படியே விட்டோம் நம்ம ஊர் மானம் கப்பல் ஏறிடும். அவரால் மனுஷனுக்கு நிம்மதியா நடக்க கூட முடியல. இதுக்கு நான் மட்டும் சீக்கிரமா ஒரு முடிவை கட்டியே ஆகணும். அப்ப இதுக்கு மேல தாமதிக்காம நம்ம ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும். அதுதான் சரி. அப்போ வாங்க எல்லாரும் இப்பயே போய் நம்ம ஊர் தலைவரை பார்ப்போம். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நேராக ஊர் தலைவர்கிட்ட போய் பரமசிவத்தை பற்றி முறையிடுறாங்க. அவருடைய அட்டுழியம் தாங்க முடியல தலைவரே. எங்களால் நிம்மதியாக வீதியில் நடமாட கூட முடியல. எங்கே போனாலும் அவர் எங்களை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அட எங்களை விடுங்க தலைவரே. பெண்களும் குழந்தைகளும் அந்த பக்கம் போனாலும் வந்தாலும் ஊர் வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறத பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இதுக்கு நீங்கள் தான் தலைவரே ஒரு முடிவு எடுக்கணும். ஆமாம் தலைவரே, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். சரி, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் இதை பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு போனதும் பின்னாடியே தலைமை காவலர் அங்கே வராரு. வாங்க காவல் அதிகாரி, வணக்கம். என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? அரண்மனையிலிருந்து ஒரு முக்கியமான பொருள் திருடு போயிருக்கு. அது எங்க தேடியும் கிடைக்காததுனால இன்னையிலேருந்து அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு. அதனால ஊரை விட்டு யாரும் வெளியில போகவும் கூடாது, ஊருக்குள்ள யாரும் புதுசா வரவும் கூடாது. இதுக்கான பொறுப்பு ஊர் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை சொல்லதான் ஊர் தலைவரே நான் இங்க உங்களை பார்க்க வந்தேன். ஊரடங்கு போட்டிருக்காங்களா? அப்படின்னா நிச்சயமா அது மிக முக்கியமான பொருளாக தான் இருக்கணும். காவல் அதிகாரி, அது என்ன பொருள்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மன்னிக்கணும் ஊர் தலைவரே, அதை பத்தி யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதும் அரச உத்தரவு. இருக்கட்டும் காவல் அதிகாரி, எனக்கு பிரச்சனையோட தீவிரம் என்னன்றது புரியுது. இன்னைக்கே இந்த விஷயத்தை ஊர் மக்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துறேன். அரசரோட உத்தரவுப்படி ஊர் முழுக்க எல்லா திசையிலையும் சல்லடை போட்டு அலசி ஆராயிறாங்க. அதே போல் ஊரில் ஒருத்தரையும் விடாமல் குறுக்கு விசாரணையும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் பரமசிவம் ஊர் மக்களுக்கு தொல்லை தரதா சொல்லி அவருடைய அலுவலகத்தையும் மூடிடுறாங்க.
என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பரமசிவம் ஊர் தலைவர்கிட்ட இதை பற்றி மேல்முறையீடு செய்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாரு. அப்போது ஊர் தலைவரோ அரசாங்கத்தோடைய அதீத அழுத்தத்தால் சோகத்தில் ஆழ்ந்திருந்தார். வணக்கம் ஊர் தலைவரே. பரமசிவம் நீங்களா? இந்த பாருங்க பரமசிவம், உங்கள் அலுவலகத்தை பற்றி பேசணும்னா பேச எதுவும் இல்லைன்னு நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஏன்னா இது என்னோட முடிவு கிடையாது, இது ஊர் மக்களோட முடிவு. அதுக்கு நான் வழிமொழிஞ்சேன், அவ்வளோதான். அது இல்லை தலைவரே, நான் சொல்கிறது என்னன்னா, நான் வெறும் குறிப்புகள் மட்டும்தான் எடுப்பேன். மற்றபடி நான் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் தொந்தரவோ செய்கிறது இல்லைங்க. பரமசிவம் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தகுதிக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? நீங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய மனுஷன், நீங்கள் போய் இப்படி ஒரு வெட்டியான வேலையெல்லாம் பார்க்கறதுனால ஊர் மக்கள் தான் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இல்லை, அது வந்து ஊர் தலைவரே. போங்க பரமசிவம், போய் வேற ஏதாவது நல்ல வேலையாக இருந்தால் பாருங்க, இல்லை சும்மாவாது இருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏற்கனவே இங்கே 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதை கேட்டு ரொம்ப சோகமாக அவர் வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் அவர் மனைவி கிட்ட சொல்கிறாரு. நீ சொன்னது உண்மையாயிடுச்சுடி. எல்லாரும் சேர்ந்து என்ன வெட்டி வேலை பார்க்குறவன்னு பட்டம் கட்டிட்டாங்க. இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதாங்க நான் அப்பவே சொன்னேன். ஒன்றும் செய்யாம கூட இருந்துடலாங்க, ஆனால் ஊரோட ஒத்து போகாம இருக்கவே கூடாது. சரி விடுங்க, அவ்வளோது ஆச்சு. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பார்ப்போம். பரமசிவத்தோடைய அலுவலகம் போன மாதிரி அரண்மனையில் இருந்து திருடப்பட்ட அந்த பெட்டகமும் அரசருக்கு கிடைக்கவே இல்லை. அப்படியே வாரங்கள் கடந்து போகுது. அப்போ ஒரு நாள் ஊர் தலைவர் தலைமை காவலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, நிச்சயமா அரண்மனைக்கு வந்துட்டு போனவங்க யாரோ தான் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க ஊர் தலைவரே. ஆனா அது யாருன்னு தான் எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க இந்த ஊரை விட்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அவருக்கு திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பரமசிவம் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதை தலைமை காவலர்கிட்ட சொல்றாரு ஊர் தலைவர். கண்டிப்பா இந்த ஊர் வழியா போயிருக்காங்க அப்படின்னா நீங்க சொன்ன நாட்கள்ல பரமசிவன் இங்க ஒருத்தன் இருக்காங்க. அவன் இந்த பக்கமா போற வரவங்களை பத்தின குறிப்புகள்லாம் எடுப்பான். ஒருவேளை அவனுக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ? யார் அந்த பரமசிவம்? அவனுக்கு இதெல்லாம் பத்தி எப்படி தெரியும்? அட, அவர் ஒரு வெட்டி வேலை செய்யறவர். ஆனா எனக்கு தெரியல. நீங்க வேணா அவர்கிட்ட ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்க. ஏதாவது கிடைச்சதுன்னா நல்லது தானே. உடனே இந்த விஷயத்தை அரசருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அவர்கிட்ட இருந்து ஏதாவது துப்பு கிடைக்கும்னு ஊர் தலைவர் நினைக்கிறாரு அப்படின்னா அங்க அவர்கிட்ட இருந்து நமக்கு நிச்சயமா ஏதாவது உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஒரு சிறு உதவி கூட பெரிய அளவுக்கு உதவியா இருக்கும். ஆக அவரோட அலுவலகத்தை உடனே திறக்க சொல்லுங்க. அவர்கிட்ட விசாரணை ஆரம்பிங்க. உத்தரவு அரசே. அரசரும் உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆணையிடுறாரு. அரசருடைய உத்தரவை பரமசிவத்துக்கிட்ட சொன்னதும் அதை கேட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு தான் அலுவலகத்தை மீண்டும் திறந்து காவலர்களுக்கு ஆவணங்களை எடுத்து கொடுக்குறாரு. உங்களுக்கு அது தொலைஞ்சது எந்த தேதி ஞாபகம் இருக்கா? அது தெரிஞ்சதுன்னா அந்த தேதிக்குரிய குறிப்புகளை காட்டுறேன். சரியா போன பௌர்ணமிக்கு தான் அந்த திருட்டு வந்து நடந்துச்சு. இதோ போன பௌர்ணமியோட குறிப்பு இங்கவே இருக்கு. இருங்க, எடுத்து பார்த்து சொல்கிறேன். இதுதான் என்னையோட கடைசி குறிப்பு காவல் அதிகாரி. அதுக்கப்புறம் யாரும் அந்த பக்கமாக வரவே இல்லை. மாலை சூரியன் மறைந்ததற்கு பிறகு அரண்மனை திசையிலிருந்து நாடகம் நாட்டிய கும்பல் ஒன்று கடந்து சென்றது. அதில் குட்டையாக ஒருவன் தலைக்கு மேல் மேலங்கியால் மூடப்பட்ட ஏதோ ஒரு பொருளை சுமந்து கொண்டு வந்தான். அவன் அந்த கும்பலில் இருந்து விலகி இருளில் இருந்த ஓடைக்கு அருகே சென்றான். பின் ஓடையில் ஏதோ பெரிய கல் விழுவது போல் சத்தம் கேட்டது. அதன் பின் அவசரமாக சுற்றுமுற்றியும் பார்த்தபடி இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தான். அந்த குறிப்பை படித்ததும் அங்கே இருந்த காவலர்கள் கால்வாய்க்கு பக்கத்தில் இருந்த புதர்ல போய் பார்க்குறாங்க. அந்த காவலருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பெட்டகம் அங்கேயே தான் இருந்துச்சு. இவரோட இந்த குறிப்பு மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பெட்டகத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு அவரை பார்த்து அங்கே இருந்தவங்க வியந்து போகிறாங்க. இதை பாராட்டுற விதமாக அரசர் பரமசிவத்தை அரசவைக்கு கூப்பிட்றாரு. சபாஷ் பரமசிவம், உங்களுடைய இந்த வெட்டி வேலையால தான் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய கருவூலமே காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால நிச்சயமா இது வெட்டி வேலையா இருக்காது. இன்னையிலிருந்து இந்த வேலையை நான் அரசாங்க வேலையா அறிவிக்கிறேன். அதுக்கு தலைமை பொறுப்பு உங்ககிட்டயே நான் ஒப்படைக்கிறேன். நம்ம நாட்டுடைய எல்லா திசையிலிருந்தும் யார் உள்ள வந்தாலும் வெளியில போனாலும் குறிப்பெடுக்க வேண்டியது இன்னையிலிருந்து உங்களோட பொறுப்பு. அதுக்கு தேவைப்படுற முகாம்களை கூடிய சீக்கிரமாவே அமைக்கப்படும். ரொம்ப சந்தோஷம் அரசே. பாத்தியா, ஊடே வெட்டி வேலைன்னு தூத்தன ஒருத்தர் தான் அந்த அரசாங்கத்தையே காப்பாத்திருக்காரு.
அதுவும் அவர் மனசுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சதுனால தான் அது சாத்தியமாச்சு. எதை வெட்டி வேலைன்னு தேடி செஞ்சாங்களோ அதையே அரசாங்க வேலையை ஆக்கிறதுக்கு அப்புறம் அவர்கிட்டயே வந்து வேலை கேட்டு நின்னவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. இவ்வளோதான் செல்வா, மற்றவங்க கேலி பண்ணுவாங்க நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்யவே முடியாது. இன்னைக்கு கேலி பண்றவங்க நாளைக்கு நீ ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களும் அந்த பாதையில வரணும்னு நினைப்பாங்க. அதனால நீ உன் மனசுக்கு பிடிச்ச ரேசி. ரொம்ப நன்றி கயல். நாம் இஷ்டப்பட்டு முழு மனசோட செய்கிற எந்த வேலையும் வெட்டி வேலை இல்லைன்னு பரமசிவன் எனக்கு புரிய வச்சுட்டாரு. சரி, இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இனிமேல் நீ தாமதமா வந்து என்ன காரணம் சொன்னாலும் நான் அதை புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன புரியுதா?